Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம ஜூசியான ஜாங்கிரி ஸ்வீட் ஷாப் ஸ்டைல்ல வீட்லயே ரொம்ப ஈஸியா டேஸ்டியா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜாங்கிரி செய்கிறோம் அப்படின்னாலவே நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற ஸ்டெப்பே எண்ணெயில் அந்த மாதிரி மாவை புழிஞ்சு வர்றது தான். ஆனால் இதுக்குமே ஒரு சூப்பரான அண்ட் ஈஸியான டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வெள்ளை முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துக்கிற உளுந்தோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 250 கிராம் உளுந்தில் 1 கிலோ அளவுக்கு ஜாங்கிரி வருங்க. இப்போது உளுந்தை கழுவுறதுக்காக உளுந்து கூட தண்ணி சேர்த்துட்டு உளுந்தை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளிக்கு செய்யக்கூடிய எல்லா ரெசிபியுமே நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உளுந்தை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா உளுந்து ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உளுந்து கூட தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் பாருங்கள் தண்ணியோட கலர் எந்த அளவுக்கு நல்லா கிளியராக இருக்குன்னு. இந்த அளவுக்கு க்ளீனாக உளுந்தை வாஷ் பண்ணிக்கணும். இப்போது இந்த உளுந்தை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதும், உளுந்து நல்லா ஊறி வந்துடும். 1 மணி நேரத்துக்கு உளுந்தை ஊற விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கும். உளுந்தை கையில் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கட் ஆகும். அந்தளவுக்கு நல்லாவே ஊறி இருக்கும் உளுந்தை ஊற வச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த உளுந்தை வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சு சில் பண்ணிக்கலாம். மிக்சியில் தான் உளுந்தை வந்து அரைக்க போகிறேன். அந்த மாதிரி நம்ம மிக்சியில் உளுந்தை அரைச்சோம் அப்படின்னா மிக்சி கப்பு வந்து சூடாகும்ல, அந்த மாதிரி மிக்சி கப்பு சூடாகாமல் இருக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டே நான் உளுந்தை ஃப்ரீசரில் வச்சு சில் பண்ணிக்கிறேன். உளுந்தை வந்து கிரைண்டரில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு உளுந்தை வந்துட்டு சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைங்க. ஏன்னா ஒரு சில கிரைண்டர் வந்துட்டு மாவு அரைக்கும் போதே சூடாகும், அதுக்காக தான். உளுந்தை ஃப்ரீசரில் 10 நிமிஷம் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். உளுந்து வந்து நல்ல சில்லுன்னு இருக்கும், கையே வைக்க முடியாத அளவுக்கு செம்ம சில்லுன்னு இருக்கும். இந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கும்போது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா மிக்சி கப்பு கண்டிப்பாக சூடாகவே ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் மெதுவடை கூட செய்யலாம். ஆல்ரெடி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மெதுவடை எப்படி செய்யணுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து உளுந்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி கப் எடுத்துகிட்டு மிக்சி கப்பில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும் உளுந்து சேர்த்துக்கோங்க. மிக்சியில் உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா உளுந்து நல்லா மையும். உளுந்து அரைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி கப்பில் உளுந்தை சேர்த்துட்டு உளுந்தை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து அரைக்கும் போது அதில் தண்ணி சேர்த்துக்கிறதுக்காக நம்ம வந்து உளுந்தை மெஷர் பண்ணிட்டோம்ல, அந்த கப்பாலேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த 1/4 கப் அளவுக்கு தண்ணியை யூஸ் பண்ணி தான் எல்லா உளுந்தையுமே அரைச்சிக்கணும். உளுந்தை ஃபஸ்ட்டு அரைக்கும் போது இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்க கூடாதுங்க. இப்போ மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு உளுந்தை வந்துட்டு இந்த மாதிரி கொரப்பாக இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக இருக்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்காமல் அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு அரைச்சதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு உளுந்தை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிறேன். உளுந்தை அரைக்கும் போது நிறையா தண்ணி சேர்த்து அரைச்சிடக்கூடாது. நம்ம தனியாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை எடுத்து உளுந்து மேலே தெளித்து விட்டு மாவோடைய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற அளவுக்கு மாவை கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அதே போல் உளுந்து மாவு மஞ்சிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு நம்ம அரைச்ச உளுந்தை இந்த தண்ணியில் போட்டு பாருங்கள். மாவு வந்து மேலே மிதக்குது, தண்ணி உள்ளே வந்து முழுகலை. இந்த மாதிரி உளுந்து தண்ணியில் முழுகாமல் மேலே மிதங்குச்சு அப்படின்னா உளுந்து மாவு நல்லா மஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச உளுந்து மாவை ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க. மாத்திட்டு மீதி வச்சிருக்கோம்ல உளுந்து மாவு, அதையும் நான் சொன்னது போலவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவா அரைச்சி எடுத்துக்கோங்க. செகண்டாக அரைச்ச உளுந்து மாவையும் பவுலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த உளுந்து மாவு வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக கையால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உளுந்து மாவு அரைச்சதுக்கு அப்புறமா கையால் நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா மாவு வந்து நல்ல சாஃப்டாகும். அதுக்காக தான் மாவு வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோம். உளுந்து மாவை இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த உளுந்து மாவு வந்துட்டு ஒரே அளவில் 2 பார்ட்டாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். முழு உளுந்து மாவுலையுமே அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து ஜாங்கிரி செய்வோம். மீதி இருக்கிற மிக்ஸ் பண்ண மாவு வந்து இறுக்கமாக ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் ஜாங்கிரி புழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மாவு வந்துட்டு இந்த மாதிரி சம அளவாக 2ஆக பிரித்து வச்சுக்கோங்க.
அடுத்து இந்த உளுந்து மாவு கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்துட்டு நம்ம உளுந்த அளந்து எடுத்தோம்ல அதே கப்பால் ½ கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ½ கப் அரிசி மாவில் நம்ம பாதி உளுந்து மாவு வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பாதி உளுந்து மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மீதி 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவை 2வது பேட்ச் நம்ம வச்சுருக்கோம்ல அந்த உளுந்து மாவு கூட சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த உளுந்து மாவு கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். உளுந்து மாவு கூட சேர்த்துக்கிட்டா அரிசி மாவு அதுக்கப்புறம் ஃபுட் கலர் இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உளுந்து மாவு கூட அரிசி மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால் நல்லா வந்து கையால் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உளுந்து மாவையும் அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் மாவுடைய கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும், அப்போ தான் ஜாங்கிரி வந்து எண்ணெய் குடிக்காது. மாவு மேலே கையை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த மாவு பாருங்கள் மடங்காமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்குதில்ல, இந்த மாதிரி இருக்கணும் மாவுடைய கன்சிஸ்டன்சி. இப்போது ஜாங்கிரி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இந்த மாவு வந்துட்டு நம்ம ஒரு பேப்பரில் வந்து போட்டுக்கலாம். ஜாங்கிரி புழியறதுக்காக நான் இன்றைக்கி பிளாஸ்டிக் கவர் வந்து எடுத்துருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெய் கவர் அதுக்கப்புறம் பால் கவர் இருக்கும்ல அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாங்கிரி மாவை கவருக்குள்ளே வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய கப் அப்படின்னா கிளாஸில் கவரை வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாங்கிரி மாவை எடுத்து இந்த கவரில் வச்சுடுங்க. கவரில் மாவை வச்சதுக்கு அப்புறமா கப்லேருந்து கவரை எடுத்துட்டு இந்த கவரை வந்துட்டு கோன் ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. மேலே வந்து நல்லா டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போது கோன் ஷேப்பில் அடியில் இருக்குல்ல கூசா அந்த இடத்துல வந்துட்டு கத்திரிக்கோலை வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹோல் வந்து பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாங்கிரியை எண்ணெயில் புழியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஜாங்கிரி போல் ஃபஸ்ட்டு வந்து புழிஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிளேட்டில் புழிஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜாங்கிரி ஷேப்பில் மாவு புழிஞ்சாச்சுன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு ஜாங்கிரி மாவு புழிய வரலை அப்படின்னா மினி ஜாங்கிரிலாம் இருக்கும்ல அந்த ஷேப்பில் கூட நீங்கள் ஜாங்கிரி வந்து புழிஞ்சிக்கலாம். ஜாங்கிரி சுடுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். ஜாங்கிரி செய்கிறதுக்கு எண்ணெயை அதிகமாக சூடு பண்ணக்கூடாது. நம்ம எண்ணெயை கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கை பொறுக்கிற சூடுக்கு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க, அதிகமாக சூடு பண்ணிக்காதீங்க. இந்த அளவுக்கு எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெயில் ஜாங்கிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் 2 லைன் போட்டுட்டு அந்த 2 லைன் மேலேயே சின்ன சின்ன ரவுண்டாக இந்த மாதிரி மாவை புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜாங்கிரி எண்ணெயில் புழியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற போல் தாங்க இருக்கும். ஆனால் ஒரு 2-3 ஜாங்கிரி நம்ம புழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா நமக்கே வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும், புழியறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஜாங்கிரியை எண்ணெயில் புழியும் போதே பாருங்கள் சின்ன சின்ன பபுள்ஸ் தான் ஜாங்கிரியை சுற்றி வருது, நிறைய பபுள்ஸ் வரல பாருங்கள். நான் சொன்னது போலவே எண்ணெயை கை பொறுக்கிற சூட்டுக்கு மட்டும் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் ஜாங்கிரி புழிஞ்சிங்க அப்படின்னா ஜாங்கிரி புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜாங்கிரி சுடுறதுக்காக இந்த மாதிரி அகலமான பேன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே டைமில் 4 ஜாங்கிரி 5 ஜாங்கிரி வரைக்கும் நம்மளால் சுட்டு எடுக்க முடியுங்க. ஜாங்கிரியை புழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜாங்கிரியை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஜாங்கிரி ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஜாங்கிரியை சுற்றி எந்த அளவுக்கு பபுள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த பபுள்ஸ் எல்லாமே ஃபுல்லாக குறையணும், அது வரைக்கும் ஜாங்கிரியை எண்ணெயிலே வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஜாங்கிரியை சுற்றி இருந்த பபுள்ஸ் எல்லாமே நல்லா குறைஞ்சிடுச்சு. இப்போ ஜாங்கிரியை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அதே மாதிரி ஜாங்கிரியை வந்து நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹார்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஜாங்கிரியை எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதே போல் தான் மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே ஜாங்கிரி சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஜாங்கிரி எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கொஞ்சம் கூட எண்ணெயை குடிக்காமல் நல்ல சூப்பரான ஷேப்பில் வந்திருக்கு அப்படின்றது. ஜாங்கிரியை எண்ணெயில் புழிய தெரியல அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துட்டு ஜல்லிக்கரண்டி மேலே எண்ணெய் அப்படின்னா தண்ணி வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 லைனுக்கு ரவுண்ட் ஷேப்பில் சுற்றிட்டு அந்த 2 லைனுக்கு மேலே ஜாங்கிரி போல் அந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதை வந்துட்டு அப்படியே நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெயில் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். டைரெக்டாக எண்ணெயில் ஜாங்கிரியை புழிய தெரியல அப்படின்னா இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்க இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாங்கிரி செஞ்சுக்கலாங்க. இந்த ஜாங்கிரிகளையும் நான் சொன்னது போலவே எண்ணெயில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம வந்துட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு வானலில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம உளுந்தை வந்து மெஷர் பண்ணிட்டோம்ல அதே கப்பால் 2 கப் அளவுக்கு சர்க்கரை.
சர்க்கரையை மெஷர் பண்ண அதே கப்பாலேயே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த சர்க்கரையில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சர்க்கரையை கரைச்சி விட்டுக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரையை கரைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த சர்க்கரை தண்ணியை வடிகட்டிட்டு திரும்ப இந்த வானல்லையே சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துக்கிட்ட சர்க்கரையில் டஸ்ட் இருக்கும் அப்படின்றதால சர்க்கரையை கரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு திரும்ப வானலே சேர்த்துக்கிறேங்க. அடுத்து இந்த சர்க்கரை தண்ணி கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எடுத்துக்கிற சர்க்கரையில் டஸ்ட் எதுவும் இருக்காது அப்படின்னா சர்க்கரை தண்ணியை நீங்கள் வடிகட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை தண்ணி சூடாகி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். ஜாங்கிரிக்காக நம்ம செய்கிற இந்த சுகர் சிரப்பு வந்து அரை கம்பி பதம் அப்படின்னா ஒரு கம்பி பதம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் பிசுப்பாக இருக்கிற அளவுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம சர்க்கரை தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க. சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா சர்க்கரை தண்ணியை கையில் தொட்டு பாருங்கள். கையில் தொட்டு பார்க்கும்போது பிசுப்பாக இருக்கணும். இப்போது சர்க்கரை தண்ணி வந்து பிசுப்பாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிசுப்பாக இருக்கிற கன்சிஸ்டன்சி வந்தாலே போதுங்க. அரை கம்பி பதம் ஒரு கம்பி பதம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போது சுகர் சிரப்பு சூடாக இருக்கும்போதே நம்ம சுட்டு வச்சுருக்க ஜாங்கிரியை இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். ஜாங்கிரி வந்து 1 கிலோ கிட்டே இருக்குங்க. அதனால் எல்லா ஜாங்கிரியுமே ஒரே பேட்சாக நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்க முடியாது. அதனால் 2 பேட்சாக பிரித்து சுகர் சிரப்பில் ஜாங்கிரியை சேர்த்துக்கோங்க. ஜாங்கிரியை சுகர் சிரப்பில் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு 15 நிமிஷம் ஊற வைங்க. அதாவது சுகர் சிரப்பு வந்து சூடாக இருக்கும்போது ஜாங்கிரியை சுகர் சிரப்பில் சேர்த்திங்கன்னா மட்டும் ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டாலே போதும். சுகர் சிரப்போடைய சூடு ஆறிடுச்சு அப்படின்னா நீங்கள் சுகர் சிரப்பை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜாங்கிரியை வந்து சுகர் சிரப்பை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சுகர் சிரப்பு வந்து நல்லா ஜாங்கிரியில் ஊறி வரும். 15 நிமிஷம் ஜாங்கிரியை சுகர் சிரப்பில் ஊற விட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு ஜாங்கிரியை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்குது அப்படின்னு. அப்படியே நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வாங்குவோம்ல அதே போலவே இருக்கும். வீட்டில் தான் செஞ்சோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஜூஸியான அண்ட் சாஃப்டான ஜாங்கிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்த ஜாங்கிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற ஜாங்கிரி எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் போட்டு ஊற வச்சு சர்வ் பண்ணுங்கள். எல்லா ஜாங்கிரியையுமே சுகர் சிரப்பில் ஊற விட்டதுக்கு அப்புறமா உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குது அப்படின்றத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த ஜூஸியான ஜாங்கிரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.